எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு நெய்வேத்திய ரெசிபி ஷீராண்ணம் அப்படிங்கிற ஒரு நெய்வேத்திய ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக மகாலட்சுமி தேவிக்கு பால் நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த பாலை எடுத்துட்டே நம்ம குக்கரில் பால் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம், பால் சாதம்னு சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் ஷீராண்ணம் அப்படின்பாங்க. ஷீரம் அப்படின்னா பால். குக்கரில் ஏன் செய்து காமிக்கிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நிறைய உங்களுக்கு வேலைகள் இருக்கும். பூஜைக்கு ரெடி பண்ணணும், சமையல் பண்ணணும். அது கூட இந்த ஷீரானம் அப்படிங்கிறது பாத்திரத்தில் போட்டு நம்ம மணிக்கணக்காக பக்கத்துலேயே இருந்து கிளறாமல் குக்கரில் வச்சுட்டு நம்ம செய்கிறப்ப ரொம்ப சுலபமாக குறைச்சல் நேரத்தில் இந்த நெய்வேத்தியம் செஞ்சுடலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய நெய்வேத்திய பாயசம் ரெசிபி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன். இந்த ஷீரானம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிரசாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஷீராண்ணம் செய்யறதுக்கு நான் எவ்வளோ சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் பாருங்கள். கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி சொல்லலாம். ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். நிறைய பேர் ஜீரக சம்பா அரிசினா என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு பாரம்பரிய அரிசி. புராதனமான பெருமாள் கோவில் எல்லாம் இன்றைக்குமே உங்களுக்கு இந்த ஜீரக சம்பா அரிசி வச்சு தான் நெய்வேத்தியம் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு அரிசியை நான் சின்ன கப்பில் அளந்திருக்கேன். 2 முறை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிடலாம். சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் கூட நம்ம இது வேக வைக்க தண்ணி சேர்க்க போகிறதில்ல. முழுக்க முழுக்க பாலில் தான் வேக வைக்கணும். இப்போ 1 கப்பு நான் அரிசி எடுத்தேன். இப்போ நான் பேக்கெட் பால் எடுத்துட்டுருக்கேன். அதனால் இது காய்ச்சலை. நீங்கள் சாதாரண பசும்பால்லாம் நீங்கள் சொசைட்டி பால் வாங்கினீங்கன்னா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ 4 கப்பு முதல்ல வேக வைக்கிறதுக்கு நம்ம பால் எடுத்துக்கணும். 4 கப்பு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். 4 கப்பில் சேர்த்து வேக வச்சதுக்கப்புறம் திரும்பவும் குக்கர் திறந்துட்டு எப்படி பால் சேர்க்கலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ 4 கப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது. குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் போடுறப்ப மேலே அந்த பால் கஞ்சி வழியாது. ஒரு ஸ்பூனும் சேர்த்துட்டா இன்னும் சேஃபு. இப்போ நம்ம அடுப்பில் பற்ற வச்சு முழுக்க முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த அரிசியை வேக விடணும். ஏன்னா தண்ணியில் வேக வைக்கிறதுக்கும் பாலில் வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பாலில் உங்களுக்கு அரிசி லேஸில் வேகாது. அப்போ நிதானமாக வெந்தால் தான் ஒரு பாதி அளவாவது வேகும். அதுக்காக சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வைக்கலாம். இப்போ நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். இந்த வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் அந்த லிட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லிட்டு காமிக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு அந்த பால் பொங்கி வெளியே வரல பாருங்கள். இதுக்கு நெய் சேர்த்தது ஒரு காரணம். ஒரு ஸ்பூன் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ரொம்ப வலியாது. முதல்ல அந்த ஸ்பூன் எடுத்துடலாம். அதே போல் நான் காமிக்கிற பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. போட்டு அந்த பால் முழுக்க அரிசி நல்லா சேர்ந்து வேக வைக்கிறதுக்கு எடுத்துட்டுருக்கு. இப்போ இந்த ஷீராண்ணத்தை 2 விதமாக செய்யலாம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலே போதும், எங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் கிளறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேயே சர்க்கரையை போட்டு கிளறிடலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு அரிசிலாம் அப்படி முழிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் நல்லா குழசலாக செய்ய போகிறேன். அதனால் திரும்பவும் என்ன பண்ணுறேன், இன்னொரு 2 கப்பு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து அடுப்பை திரும்பவும் பற்ற வச்சுட்டு நிதானமாக சிம் ஃப்ளேம்லேயே திரும்பவும் கிளறணும். கிளற கிளற உங்களுக்கு ஒரு இலகலாக இருக்கும். இது நல்லா உங்களுக்கு அப்படியே அக்கார அடசல் மாதிரி இருக்கும். பாருங்கள், இன்னும் 1 கப்பு பால், மொத்தம் 7 கப்பு பால் சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் செஞ்சு காமிக்கிற மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு பால் அரிசி எல்லாம் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா இறுகி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பால் 3 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஸ்வீட் அதிகம்னு நினைக்காதீங்க. இது ஒரு பிரசாதம் மாதிரி தான் சாப்பிட்ணும். இப்போ நான் கிளறின்னு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கரண்டியால் 1 கரண்டி அவ்வளோதான் இது சாப்பிட முடியும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் தூக்கலாக தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் தெரியாது. சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நெய்வேத்தியம் அப்படின்னாலே அப்படியே கோவிலில் நம்ம நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கு பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷீராண்ணம் மாதிரி இருக்கும். அது வீட்டில் சேர்ந்து எவ்வளோ விசேஷம் பார்த்துக்கோங்க. இப்போ 3 கப்பு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் இலகலாகும், கொஞ்சம் கரையும். இதே நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 3 கப்பு வெல்லத்தை தண்ணி விட்டு கரைய விட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இந்த அரிசி பாலும் சூடாக இருந்து வெள்ளை கரைசலும் சூடாக இருந்து சேர்த்தோம்னா திரிஞ்சு போடுறதுக்கு சான்சஸ் உண்டு. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சது இப்போ 1 கப் அரிசிக்கு 1 கப்பு நெய், அதில் பாதி அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறணும். கிட்டத்தட்ட இது குக்கரில் இருந்து திறந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆகும்.
இப்போ எதுக்கு நெய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா அரிசி, பால், உங்களுக்கு சர்க்கரை இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் இல்லையா? நெய் சேர்க்க சேர்க்க தான் அடி பிடிக்காது. அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகும். இப்போ மீதி இருக்கிற நெய்யை ஒரு சின்ன வாணலியில் சேர்த்து விட்றேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நான் இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் பிஸ்தா பருப்பு சேர்க்குறேன். இப்போ திராட்சை மட்டும் சேர்க்காதீங்க. திராட்சை சேர்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மணி நேரம் ஆனாலும் இந்த ஷீரானம் கெட்டு போகாது. இப்போ 2மே அதாவது முந்திரி, பாதாம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்தா பருப்பு சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விசேஷமான ஒரு நெய்வேத்தியம் இந்த ஷீரானம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் பொரிச்ச அந்த எல்லாமே சேர்த்தாச்சு. முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்தாச்சு. திரும்பவும் நான் அடுப்பில் வச்சுட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேருங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இலகலா தெரியும். ஆனால் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்பட்டுடும். நல்ல ஸ்வீட் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து இதை பிரசாதம் மாதிரி தான் சாப்பிடணும். இப்போ நான் கிளறின்னு இருக்கேன் பாருங்களேன், அந்த கரண்டியால் ஒரு கரண்டி அவ்வளோதான் சாப்பிட முடியும். அவ்வளோதான் சாப்பிட்ணும். இதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிடாம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக அதுவும் பிரசாதம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. குக்கர்லேயே செஞ்சாச்சு. நம்ம பூஜை நேரத்தில் மற்ற சமையல்களையும் பார்த்துட்டு இந்த குக்கர்லேயே இந்த ஷீரானம் செஞ்சிடலாம். மிஸ் பண்ணாமல் வரப்போகிற அத்தனை பூஜை நாட்கள்லேயும் இந்த மாதிரி ஷீரானம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.